ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங்க. இன்னைக்கு காலையில மீன் கடைக்கு போயிட்டு வந்தாச்சு பார்த்துக்கிட்டுங்க. இன்னைக்கு வந்து எங்க அண்ணி தான் மீன் கடைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. என்ன வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா அழகா சோப்பு கீரை வாங்கியிருக்காங்க. கீரை வெதப்போம் வாடா கோமாளி கீரை வச்சா எப்பா என்ன அழகான குரல் வளம். அது இந்த இருமல் வந்து கெடுத்து விட்டுருச்சு. அது இடத்துல என்ன வரும், கீரை வச்சா கோழி கிண்டும் பொடி நான் மாட்டேன், கோழி கிண்டு நான் வேலி வைப்போம் வாடா சோமாலி. நல்லா இருக்கும் அந்த பாட்டு. ஒய் லாஃபிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிழங்கு. இது என்ன கிழங்கு? கம்பு கிழங்கு பார்த்துக்கிடுங்க சரியா. ஒரு துண்டு கம்பு கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கு மாமாய் சமைஞ்சது எப்படி எப்படி எப்படி. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீன் 2 பார்சல் வாங்கியிருக்கு. கண்டிப்பாக சாலையாக தான் இருக்கும். கரெக்ட். 50 ரூபா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 15 சாலை பார்த்துக்கிட்டுங்க. 50 ரூபா. அடுத்தது கரெக்டாக நெத்திலியாக தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி வெள்ளை நெத்திலி பார்த்துக்கிடுங்க. இதுவும் 50 ரூபா தான் சரியா. அதாவது கன்னியாகுமரியில் வந்து நிறைய மீன் வெரைட்டி உண்டு பார்த்துக்கோங்க. விலை கூடுனது இருக்கும், விலை குறைஞ்சது இருக்கும், மலிஞ்சது இருக்கும். என்னதான் இருந்தாலும் இந்த சாலை நெத்திலிக்கு ஈடே ஆகாதுங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அது மாதிரி சிம்பிளாக கறி வச்சிடலாம், பொரிச்சிடலாம். அவியல், நெத்தலியில் அவியல் கூட வைப்பாங்க ஓகேவா. இப்படி எக்கச்சக்கமான வெரைட்டி பண்ணலாம் சரியா. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஓகேங்க. உங்கள் ஊரில் இதெல்லாம் எவ்வளோ ரூபாய்க்கு கிடைக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீரை எவ்வளோ ரூபா சொன்னாவே? 20 ரூபா சொன்னா அவ்வளோ? 10 ரூபாயா? ஆமாம், கீரை வந்து 10 ரூபா பார்த்துருங்க ஓகேவா. ஓகேங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.